போட்டித் தேர்வுக்கு படித்துக் கொண்டிருக்கும் அடுத்த மாணவர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டிஎன்பிஎஸ்சியில் வந்து குரூப் 2A போஸ்டிங்கில் இருக்கக்கூடிய மாறுதல்கள் சேஞ்சஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. அதை பற்றி தான் கிளாரிஃபிகேஷன் தான் பார்க்க போகிறோம். அதாவது ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பெருங்குடி அம்மனமா போட்டுக்கடி சம்மனமா அப்படிம்பாங்க. அந்த மாதிரி தான் இருக்க போக போனால் குரூப் 1 எக்ஸாமும் நம்ம குரூப் 4 எக்ஸாம் மாதிரியே கொண்டு வந்துருவாங்களாட்டுக்கு. அது நமக்கு சாதகமாக தான் இருக்கும். எவன்டா மெயின்ஸ்லாம் எழுதிக்கிட்டு கை வலிக்கு எழுதிக்கிட்டு டைம் பத்தாமல் அது பத்தாமல் அப்படின்னு அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அதில் டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் எழுதிக்கிட்டு பாயிண்ட்ஸ் எழுதணும், இயர்ஸ் மெயின்டைன் பண்ணணும், ஆர்டிகல் மென்ஷன் பண்ணணும் அப்படின்லாம் நிறையா இருக்கும். அந்த மாதிரிலாம் இருக்கிறத விட கேஷுவல் ஆப்ஜெக்டிவ் டைப்பில் இருக்கிறவங்க வந்து சில பேர் பயமாக இருக்கும்ல, எனக்கு லெட்டர் அழகாக வராதுப்பா அப்படிலாம் சில பேர் இருப்பாங்க. அது வந்து அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டைம் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறவங்களுக்கு வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி ஆப்ஜெக்டிவ் டைப்பில் இருக்கிறதுனால நான் வந்து மெயின்ஸ் எழுதுவேன் அப்படின்னு சில பேர் வரலாம். அந்த பயம் குரூப் 1 மெயின்ஸ்ன்னு இருக்கும் அப்படிங்கிற ஒரு பயம். அதாவது 3 லட்சம் பேர் போன வருஷம் அப்ளை பண்ணாங்க குரூப் 1க்கு. அதில் எழுதுனதே 1.5 லட்சம் பேர் தான். இப்போ என்னோட ஹாலெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நான் 6 பேர் தான் எழுதணும், 14 பேர் அவுட்டு. அப்ளை பண்ணதுலேயே பாதி பேர் வரல, 1.5 லட்சம் பேர் தான் வந்திருக்காங்க. அப்படிங்கும்போது அது ஏன் அவங்க அந்த ஒரு எக்ஸாம்னா அப்படி ஒரு பயம் அவங்களுக்கு. அந்த பயம் வந்து நம்ம போகணும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்ஜெக்டிவ் டைப்புக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம என்னென்னு பார்க்க போகிறோம். இப்போ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து ஹேண்ட் ரைட்டிங் இருக்காது, ஃபாஸ்ட்டாக எழுத வராது, எப்படி எழுதணும்னு தெரியாது. அப்படிங்கிறவங்களுக்கு நான் ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணிடுவேன், ஆனால் வந்து குரூப் 2 போஸ்டிங் அடிக்கணும், குரூப் 2A போஸ்டிங் அடிக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து அவங்களும் சக்ஸஸ் பண்ணுறதுக்காக தான் இதை கொண்டு வந்திருக்காங்க. அதாவது என்ன பார்த்தீங்கன்னா வந்து அந்த மெயின்ஸ் எழுதுறது வந்து குரூப் 2க்கு மட்டும்தான். குரூப் 2Aவுக்கு வந்து மெயின்ஸ் வந்து இருக்குது. அது எப்படி இருக்கும்னா அப்ஜெக்டிவ் டைப்பில் குரூப் 4 எப்படி எழுதுறோமோ ப்ரிலிம்ஸ் எப்படி எழுதுறோமோ அதே டைப்பில் தான் இருக்க போகுது. அதை பற்றின கிளாரிஃபிகேஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இதில் வந்து இந்த வருஷத்துக்கான ஆனுவல் பிளானர் விட்டுருக்காங்க, புரியுதுங்களா? டிஎன்பிஎஸ்சியில் ஆனுவல் பிளானர் விட்டுருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 2A போஸ்டிங் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ தான் வந்து அதுக்கு கவுன்சிலிங் போயிட்டு இருக்குது. கவுன்சிலிங் வந்து இப்போ தான் கூப்பிட்டுருக்காங்க. கவுன்சிலிங் எப்படி மே மாதம் அந்த மாதிரி டைமிங்கில் அவங்களுக்கு இது கூப்பிட்டாங்கன்னா இது பண்ணிட்டு அப்புறமேட்டுக்கு நோட்டிஃபிகேஷன் அந்த இதெல்லாம் வரத்துக்கு எப்படியும் ஆகஸ்ட் செப்டம்பர் ஆயிரும். அவங்களே அதில் சொல்லியிருக்காங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வச்சிங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா குரூப் 2A போஸ்டிங் இருக்குது, குரூப் 2 போஸ்டிங் இருக்குது. குரூப் 2வில் பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு, அடுத்து ஜிகே, புரியுதுங்களா? இது ரெண்டுமே சேர்த்து ப்ரிலிம்ஸ் வந்து 200 கொஸ்டின் இருக்கும். இந்த 200 கொஸ்டினும் அப்ஜெக்டிவ் டைப்பில் தான் இருக்கும், ஆப்ஷனில் குறிக்கிற மாதிரி தான் இருக்கும், புரியுதுங்களா? மெயின்ஸ் எப்படி இருக்கும்னா தியரியில் எழுதுகிற மாதிரி இருக்கும், டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் இருக்கும். இதுக்கப்புறம் வந்து குரூப் 2A எப்படி இருக்கும்னா அதுவும் அப்ஜெக்டிவ் டைப்பில் தான் இருந்தது ப்ரிலிம்ஸு. மெயின்ஸ் வந்து டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் இருந்தது. இப்போ முடிஞ்சது 2022 ஆரம்பிச்சு இப்போ முடிஞ்சது, எல்லா ப்ராசஸும் முடிஞ்சது. அது அப்படி இருந்தது, இதுக்கு முன்னாடி நடந்தது. இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்கன்னா குரூப் 2A வந்து எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் வந்து நம்ம தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் மட்டும் இருக்கும், மற்ற ஜிகே எல்லாமே அப்ஜெக்டிவ் டைப்பில் இருக்கும். குரூப் 4 எப்படி நடக்குமோ அதே மாதிரி ப்ரிலிம்ஸ் எப்படி நடக்கும். ப்ரிலிம்ஸ் எப்படி நீங்கள் வந்து குரூப் 2ல் அந்த ப்ரிலிம்ஸ் எழுதுறீங்களோ அதே மாதிரி தான் குரூப் 2Aவுக்கும் மெயின்ஸ் வந்து அப்ஜெக்டிவ் டைப்பில் இருக்கும். இது ஏன் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான். இப்போ சார் நான் வந்து குரூப் 2ல் வந்து ஹையர் போஸ்டிங் வந்து எம்சி முனிசிபல் கமிஷனர், சப் ரிஜிஸ்டர் இந்த மாதிரி ஹை போஸ்டிங் ஒதுக்கியிருக்காங்க. அடுத்து குரூப் 2Aவில் வந்து அதில் ஒரு ஹை போஸ்டிங் ஒதுக்கியிருக்காங்க. அப்படின்னா வந்து இப்போ குரூப் 2ல் எழுதி போகிறவங்க பூரா அதில் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணுறவங்க, அதுலேருந்து வெளியே வந்தவங்க பூரா குரூப் 2Aவுக்கு எலிஜிபிள், புரியுதுங்களா? ஆனால் இப்போ இருக்கக்கூடிய மாறுதல்கள் வந்து எப்படி கொண்டு வராங்கன்னா, சில பேருக்கு வந்து ஹேண்ட் ரைட்டிங் வராது, சில பேருக்கு வந்து ஸ்பீடாக எழுத வராது, எப்படி படிக்கணுங்கிறது அந்த எந்த மாதிரிலாம் படித்து எழுதணும் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும், பதட்டம் இருக்கும். 3 மணி நேரத்தை பிக்கப் பண்ணி எழுத முடியாது. அப்படிங்கிறவங்க நாமளும் குரூப் 2 போஸ்டிங், குரூப் 2A போஸ்டிங், ஹை போஸ்டிங் அடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக தான் இந்த இதே மாறுதல்கள் கொண்டு வந்திருக்காங்க, புரியுதுங்களா? குரூப் 2ல் போகிறவங்க ஸ்ட்ரைட்டாக குரூப் 2ல் போயிருங்க. குரூப் 2Aவுக்கு நுழையணும்னு நினைக்கிறவங்க வந்து அதாவது அந்த பயம், குரூப் 2னாவே சில பேர் பயமாக இருப்பாங்க, குரூப் 4 மட்டும்தான் படிப்பேன் அப்படின்னு இருப்பாங்க. ஏன்னா மெயின்ஸ்னா பயம், அதை எல்லாத்தையும் அப்படியே உடைச்சிட்றாங்க, அந்த இடத்துல பிரேக் பண்ணிடுறாங்க. நீங்களும் எழுதி உள்ளார போகிறதுக்கான ஆப்ஷன் தான் இது. எப்படி நீங்கள் ப்ரிலிம்ஸ் எழுதுறீங்களோ அதே மாதிரி தான் ஜிகேவும் இருக்க போது, அப்ஜெக்டிவ் டைப்பில் தான் இருக்க போது குரூப் 2Aவுக்கு.
தமிழ் எலிஜிபிலிட்டி மட்டும் டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான ப்ராசஸ் தான் இப்போ போயிருக்கு, அதை தான் வெளியிட்டிருக்காங்க. பயப்படாதீங்க. இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 4 வந்து இன்னும் ஒரு 44 நாள் தான் இருக்குது. புரியுதுங்களா? நீங்கள் எப்படி இந்த 44 நாளை வந்து யூஸ் பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிறத விஷயம். அதாவது நம்ம எக்ஸாம்பிள் சொல்ல போனால், ஒரு வீட்டில் வந்து ஒரு வெண்டைக்காய் குழம்பு வைக்கிறோம்னா வச்சுங்க, வெண்டைக்காய் வந்து சும்மா நார்மலாக கட் பண்ணுறோம். கட் பண்ணிவிட்டு அதில் வந்து அந்த பிசு தன்மை இருக்கும். அதை வந்து என்ன பண்ணுவோம், சும்மா ஒரு வானல் மாதிரி வச்சு அதை வந்து வணக்குவோம். வணக்கி எடுத்துட்டு தான் நம்ம வந்து திரும்பி அதை குழம்புல போடுவோம். குழம்புல போடும்போது என்ன பண்ணுவோம், வெங்காயம் தக்காளி போட்டு அப்புறம் ஒரு வணக்கு, திரும்பி காயை போட்டு அப்புறம் ஒரு வணக்கு, அப்புறம் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு அப்புறம் ஒரு பெரட்டி விடுவோம். அதாவது திரும்பி நம்ம கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கும்போது தான் அது வந்து நமக்கு ஒரு நல்ல ப்ராடக்டாக குழம்பா நமக்கு வாசனையாக நமக்கு இருக்குது. புரியுதுங்களா? அதே மாதிரி தான் திரும்பி ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த எக்ஸாம்பிள் வந்து அதுக்கு தான். திரும்பி ஒரு விஷயத்தை ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். புதுசாக எதுவுமே எடுத்து படிக்காதீங்க. இந்த காலகட்டம், அந்த 44 நாள் வந்து புதுசாக எதுவுமே எடுத்து படிக்காதீங்க. புரியுதுங்களா? புதுசாக படிக்கிறதுக்கான டைம் இது கிடையாது. படித்ததே திருப்பி ரிவிஷன் போய்கிட்டே இருக்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ ரிவிஷன் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல். புரியுதுங்களா? ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் பொறுத்தளவு டெஸ்ட்டு, ரிவிஷன் இது ரெண்டுத்தையும் நல்லா யூஸ் பண்ணணும் இந்த டைமில். புரியுதுங்களா? 44 நாளும் உங்களுக்கு நல்லா அழகாக யூஸ் பண்ணலாம். தமிழை எந்த அளவுக்கு நீங்கள் வந்து படிக்கிறீங்களோ, ஜிகேவை எந்த அளவுக்கு படிக்கிறீங்களோ அது உங்களுக்கு மிகப்பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் வந்து கணக்கு பண்ணி படித்து எக்ஸாமில் சக்ஸஸ் பண்ண பாருங்கள். புரியுதுங்களா? நீங்கள் அந்த 44 நாளில் வந்து புதுசாக படிக்கிறேன்னு படித்து ரிவிஷன் பண்ணாமல், நான் ரிவிஷன் கரெக்டாக பண்ணியிருந்தேனா அப்படிங்கிற சுச்சுவேஷனுக்கு போயிடாதீங்க. எந்த அளவுக்கு நீங்கள் ரிவிஷன் பண்ணுறீங்களோ அதுதான் எக்ஸாம் காலில் போயிட்டு உங்களுக்கு வந்து கை கொடுக்கும். பதட்டப்படாமல் எழுதுங்க. அதாவது 3 மணி நேரம் நீங்கள் செயல்படக்கூடியது தான் உங்களுக்கு அந்த இடத்துல வந்து எப்படி நடக்க போகுதுங்கிறது. இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து எவ்வளோ பெரிய டாப்பராக இருக்கலாம், கொஸ்டின் போட்டிருக்கலாம், நான் வந்து 200க்கு வந்து 170 கொஸ்டின் 180 கொஸ்டின் போட்டேன். அந்த 3 மணி நேரம் எப்படி செயல்பட போகிறீங்களோ அந்த மைண்ட் செட்டு கேஷுவலாக போய் எழுதுங்க. பதட்டப்படாதீங்க. புரியுதுங்களா? குரூப் 2 அப்படியே கண்டினியூஸாக படிக்க ஆரம்பிச்சிருங்க. உங்களுக்கு அப்ஜெக்டிவ் டைப் தான் இருக்குது, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் கொடுத்துருக்காங்க. அப்ஜெக்டிவ் டைப் தான். நீங்கள் குரூப் 2 யூஸ் பண்ணி குரூப் 2க்கே இப்போயே படிக்க ஆரம்பிச்சிருங்க. சரிங்களா? எல்லாரும் வாழ்விலும் தேர்விலும் வெற்றி பெற வாழ்த்துக்கள்.